விகடன் டிஜிட்டல் அவார்ட்ஸ் செப்டம்பர் 13ஆம் தேதி நடக்குது. அதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருந்த பலர் நேர்ல வந்து அதுக்கான அந்த பாசஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்கீங்க. ஆமா, அதே மாதிரி அது நாளைக்கும் வந்து நம்ம விகடன் அலுவலகத்துல வாங்கிக்கலாம். நாளை மறுநாள் நம்ம எல்லாம் அந்த அவார்ட் ஃபங்க்ஷன்ல சந்திக்கலாம். இப்ப இன்னைக்கு நிறைய செய்திகள் சுட சுட வந்திருக்கு. அதெல்லாம் ஷோக்குள்ள போய் பாத்துருவோமா? பாத்துருவோம். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. வியாழக்கிழமையானா யார் வருவா? சாய்பாபா வருவாரா? இல்ல, பாபா படப்பெட்டியை தூக்கிட்டு போனாங்களே அந்த குரூப் வந்து வருவாங்க. வந்திருக்காங்க, இன்னைக்கு வந்திருக்கிறாரு ராமதாஸ். வியாழக்கிழமைனா அவருக்கு பேட்டி கொடுக்கறது என்னமோ ஒரு அதுதான் உகந்த நாள் போல. ஏற்கனவே நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்த இன்னைக்கு தூக்கி வீசி இருக்கிறாரு. என்ன விஷயம் அது? என்னன்னா, அன்புமணியை கட்சியில இருந்து நீக்கிறேன் அப்படிங்கிற அந்த குண்டை தூக்கி போட்டிருக்காரு. அன்புமணியுமே அதை எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருந்தார் போல, அதுக்குதான் வெயிட் பண்ணாராம். இன்னைக்கு வந்து அது முடிவு தெரிஞ்சிருச்சு. என்னன்னா, அவர் வந்து கேட்டிருந்தாரு, இந்த மாதிரி சில கேள்விகளை கேட்டிருந்தாங்க. ஒரு ஒழுங்கு நடவடிக்கை குழு ஒண்ணு அமைச்சு அதுல சில கேள்விகள்லாம் அன்புமணிகிட்ட கேட்டு கால அவகாசம்லாம் கொடுத்தாங்க. அதை நீட்டிச்சாங்க. வந்து பதில் சொல்லுங்க, தைலாபுரத்துக்கு வாங்க அப்படின்லாம் கூப்பிட்டாங்க. அவர் வரவே இல்லை. அதுல முக்கியமானது என்னன்னா, ஐயா பேசிக்கிட்டு இருக்கும்போது மைக்க தூக்கி எறிஞ்சிங்களே, இது நாகரிகமா, இதை ஏன் பண்ணீங்கன்னு கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி ஐயா சாருக்கு அடியில நீங்க போய் மைக் வச்சு ஒட்டு கேட்டீங்களே, இது எப்படி நியாயம், இது ஏன் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி சமூக ஊடகங்கள் ஐயா பேரை வந்து கெடுக்கிற மாதிரி உங்க ஆட்கள் பேசிக்கிட்டு இருந்தாங்களே அப்படிங்கறது கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி அந்த 100 மாவட்ட செயலாளர்கள் ஐயா கூப்பிட்டு இருந்தாரு வாங்க தைலாபுரத்துக்கு. அப்ப 100 பேரை தடுத்து நிறுத்துறது அன்புமணி தானே, ஏன் அதை பண்ணாரு அப்படிங்கிற விளக்கத்தை அவர்கிட்ட கேட்க அவர் நான் எதுவும் சொல்ல முடியாது, வரவும் முடியாதுன்னு சொல்லி விடாப்படியா இருந்தாரு. நீ வரலன்னா ஓகே, என்ன வரல விளக்கம் தரலன்னா என்ன அர்த்தம்? அவர் தப்பு பண்ணியிருக்காருன்னு தான் அர்த்தம் அப்படின்னு ராமதாஸ் சொல்றாரு. சொல்லிட்டு நான் கட்சியில இருந்து நீக்கிறேன். பயிர் போடும் போது சில களைகள் வளரும், அந்த களையை எடுத்தாச்சுன்னு தன்னோட மகனை ஒரு கலையா பார்த்து, இன்னும் மாங்கனியாக இருந்த ஒரு கலைன்ட்டாரு. களையை தூக்கி வெளியே போட்டுறேன்னா, ஏன்னா இவரால பாமக வளர்ச்சி அடையாம இருந்துட்டு இருந்துச்சு, தடுத்து நிறுத்திட்டு இருக்காரு இவர் தான் அதை. அதனால நான் அவரை கட்சியில இருந்து நீக்கிட்டேன். அவர் தனி கட்சி வேணா தொடங்கிக்கலாம், ஆனா அந்த கட்சி உருப்படாது, விளங்காது, என்னென்ன சொல்ல முடியுமோ எல்லாம் சொல்லிட்டாரு. இல்ல, இவர்தான் அவரை தலைவரா போட்டாரு, பதவிகள் வாங்கி கொடுத்தாரு, எல்லாம் பண்ணாரு. இப்ப என்ன சொல்றாருன்னா, அரசியல் தலைவரா இருக்கிற தகுதியற்றவர் அன்புமணி அப்படிங்கிறது இத்தனை வருஷம் கழிச்சு ஐயா ஆராய்ஞ்சு தைலாபுரத்துக்குள்ளே உட்காந்து கண்டுபிடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம என்ன சொல்றாருன்னா, கட்சியில இருக்கிற யாரும் அவரோட அண்ணன் தண்ணி புழங்க கூடாது, அரசியல் ரீதியாக அவர்கிட்ட பேசக்கூடாது, மீறினா அவங்க மேல நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப அன்புமணி கூட கொஞ்சம் பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க மேல எனக்கு வருத்தம் இருக்கு, ஆனா அவங்க திரும்பி வந்துட்டாங்கன்னா எனக்கு பிரச்சனை இல்லை, நான் வளர்த்த பிள்ளைகள் தான் அவங்களாம், அவங்கள நான் கட்சியில சேர்த்துக்கிறேன், அன்புமணி மட்டும் போறம வைங்க அப்படின்னு. உண்மையிலே அவர் வளர்த்த பிள்ளையே அவருக்கு மதிப்பு கொடுக்கல. இதுல அவர் வளர்த்த பிள்ளையெல்லாம் வாங்க மன்னிப்பு கேட்டா நான் ஏத்துக்கிறேன்றாரு. எத்தனை பேர் அந்த பக்கத்துல இருந்து வருவாங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா இன்னைக்கே ஐயாவுக்கு டஃப் கொடுக்கறதுக்கு அந்த பக்கத்துல இருந்து நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, குறிப்பா வழக்கறிஞர் பாலு, நாங்க பொதுக்குழு எல்லாம் போட்டு இவர்தான் தலைவர்னு தேர்தல் ஆணையத்துக்குலாம் வந்து அனுப்பி வச்சுட்டோம் தீர்மானத்தை. அப்படி இருக்கும்போது யாராலையும் அன்புமணியை நீக்க முடியாது, அப்படி ஏதாவது உத்தரவு போட்டாங்கன்னா அது செல்லாது அப்படின்னு சொல்லி ஐயாவுக்கு எதிராகவே பேசியிருக்காரு. அவர் வந்து நிறுவனர் தான், ஆனா நிர்வாக விஷயங்கள்ல அவர் தலையிட முடியாது அப்படிங்கிறாரு. அவரு நிறுவனர் பதவிக்கு எந்த ஆபத்தும் கிடையாது, ஆனா தலைவர் எங்க அண்ணன் தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசுறாங்க. அவரு வடிவேல் ராவணன் அவர் என்ன சொல்றாருன்னா, இது ஒரு சின்ன உட்கட்சி பிரச்சனை தான் அப்படிங்கிற, கட்சியில இருந்து அன்புமணி ரொம்ப சின்னங்க, இதெல்லாம் பெரிய மேட்டராங்கிற மாதிரி அவர் டீல் பண்றாரு. இந்த சைடும் ராமதாஸ் தரப்பும் இப்ப வந்து மாறி மாறி வார்த்தை முதல்ல ஈடுபட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்ப அன்புமணிக்கு என்னன்னா, ஆரம்பத்துல இருந்தே என்டிஏ கூட்டணியில போகணும், அங்க சீட்டு வாங்கணும், ஏற்கனவே சீட்டு வாங்கி கொடுத்தனால கேஸ் எல்லாம் வேற இருக்கு. சீட்டு இல்ல, அந்த சுகாதாரத்துறை அமைச்சரா இருந்தாருல்ல, அப்பயே வந்து சில கேஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கறதுனால நம்ம என்டிஏ பக்கம் இருக்கணும்ங்கிறதுல அவர் குறியா இருக்காரு. ஐயா கொஞ்சம் திமுக ரூட் எடுக்கிறாரு, ஏன்னா ஜெகத் ரட்சகன் ஏவா வேலுவோட எல்லாம் கொஞ்சம் க்ளோஸா இருக்கிறாரு ராமதாஸ். சோ திமுகல ஏற்கனவே விசிகா இருக்கிறதுனால அன்புமணி பாமக வேணா சரி இருக்காது, ஐயா பாமக கரெக்டா இருக்கும்னு சொல்லி விசிகாட்ட பேசி பார்க்கலாமான்னு திமுக தரப்புமே தயாரா இருக்காங்க. சோ இதெல்லாம் வந்து ஒரு கால்குலேஷன், கடைசியில தான் தெரியும் என்ன முடிவு எடுப்பார் ராமதாஸ். நம்ம பல தேர்தல்களை பார்த்திருக்கோம். இப்போதைக்கு டிஎம்கே பக்கம் ஒரு சாஃப்ட் கார்னர் வச்சிருக்கிறாரு. ஆமா, அன்புமணி ராமதாஸ்ட போய் இப்படி உங்களை நீக்கி இருக்காரு, என்ன சொல்ல விரும்புறீங்கன்னு கேட்டதுக்கு வேற முக்கியமான சில வேலைகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. முக்கியமான சில வேலைகள் என்னன்னு தெரியல, அவர் எம்பியா இருக்கும் போதும் நாடாளுமன்றத்துக்கும் போல
இங்க என்ன முக்கியமான வேலைன்னு நமக்கு தெரியல. இப்பயும் ஏதோ சொல்றாரு, என்ன வேலைன்னு தெரியல நமக்கு. என்ன பெட்டி வேலையா இருக்கும், என்ன வேலையா இருக்கும்னு தெரியலையே. சின்ன வத்தி பெட்டி சைஸ், அந்த சைஸ் வேலை, அவ்வளவுதான். சின்ன பிரச்சனைன்னு தானே சொல்றாங்க அவங்க தரப்பு. அதிமுக 2ஆ உடைஞ்சிருச்சு 4ஆ உடைஞ்சிருச்சு இப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்கல்ல. அப்படிதான் உடஞ்சிச்சு இல்ல பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றாரு எடப்பாடி. ஏன்னா அது வந்து வெறும் பேச்சாதான் பேச முடியும், உண்மையில அது நடக்கலையே. எங்க 4ஆ உடைஞ்சிருக்கு, எங்க 2ஆ உடைஞ்சிருக்கு, நாங்கெல்லாம் ஒன்னாதான் இருக்கிறோம், இதுதான் அதிமுக அப்படின்னு இருக்காரு. சோ செங்கோட்டையன்லாம் அதிமுக கிடையாது, ஓபிஎஸ் வந்து முன்னாள் அதிமுக, அவரெல்லாம் இனிமே வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி தான் அவரோட பேச்சு இருக்கு. ஆமா. இப்ப வந்து என்ன சொல்றாருன்னா அதிமுக உடைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க, ஆனா உண்மையிலே உடைய போறது திமுக கூட்டணி தான். கம்யூனிஸ்ட் வந்து இப்ப எதிரா பேச ஆரம்பிச்சிட்டாங்க, அரசுக்கு எதிரா. தேர்தல் நெருங்கும் போது அவங்க உடைச்சிட்டு வெளியே வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி கோவையில இருந்து ஜோசியம் பார்த்து சொல்லியிருக்காரு. ரொம்ப நாளா ஒரு கம்யூனிஸ்டுகளை சுரண்டிக்கிட்டே இருக்காரு. அவங்க கம்யூனிஸ்டுகள் 2 வருஷமா விமர்சிச்சுட்டு தான் இருக்காங்க. ஆனா இவருக்கு தான் இப்பதான் தெரிஞ்சிருக்கு. ஆமா, அவரோட ஆசையை இப்ப வந்து வெளியே சொல்றாரு, உடையுமான்னு பாக்குறாரு. ஏன்னா இவங்க கூட்டணி உடைஞ்சிருச்சு, டிடிவி வெளியே போயிட்டாரு. ஆமா. இன்னொரு பக்கம் நயினார் நாகேந்திரன் அவரு வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அவருடைய தலைவர் பதவியை ராஜினாமா பண்ண போறாரா அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து ஜூனியர் விகடன்ல வெளியிட்டு இருந்தோம். சோ அது தொடர்பான கேள்விகள் அவர்கிட்ட கேட்கப்பட்ட போது, இல்ல நான் வந்து அமித்ஷாவோட நெருக்கமா இருக்கேன், பிரதமர் மோடியோட நெருக்கமா இருக்கேன், அமித்ஷா என் வீட்டுக்கே வந்து சாப்பிடுறாரு, கட்சியில எனக்கு நல்ல நிலைமை தான் நீடிக்குது, எனக்கு ராஜினாமா செய்ய வேண்டிய தேவையும் இல்ல அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. ஆமா, நம்ம என்ன அந்த கட்டுரையில எழுதியிருந்தோம் அப்படின்னா, செங்கோட்டையன் வந்து போயிருந்தாருல டெல்லிக்கு போனது. எப்பவும் பொதுவா தமிழ்நாட்டுல இருந்து ஒரு கூட்டணி கட்சி தலைவர் வந்து டெல்லிக்கு போனாங்கன்னா அது மாநில பாஜக தலைவருக்கு அவங்களும் சொல்லிட்டு போவாங்க, டெல்லி பாஜக தலைமையில இருந்து இந்த மாதிரி ஒரு மீட்டிங் நடக்குதுன்னு சொல்லுவாங்க. பட் இவருக்கு தெரியவே தெரியாதான், மீட்டிங்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவருக்கு தெரிஞ்சிருக்கு. சோ அதுல அப்செட் ஆயிருக்காரு. அப்பவே வந்து அதிமுக தலைமையில இருந்து போன் பண்ணி, என்ன நாங்க ஒரு கட்சியில இருந்து நீக்கி வச்சிருக்கோம், பதவியில இருந்து நீங்க இப்படி பண்றீங்களே அப்படின்னு கேட்க அவர் ஒன்னும் புரியாம நின்றுருக்காரு. அதே மாதிரி டிடிவியும் சொல்லிட்டே இருக்காருல்ல, அண்ணாமலை இருந்த வரையும் நல்லா இருந்துச்சு, இப்ப சரியா இல்ல அப்படிங்கறதெல்லாம் அவருக்கு கொஞ்சம் தலைவலியா தான் இருக்கான். ஏன்னா அண்ணாமலையோட ஆட்கள் அந்த வார் ரூம் வந்து இவருக்கு எதிராக சமூக வலைதளங்கள்ல நிறைய பண்ணிட்டு இருக்காங்களாம். இதெல்லாம் பத்தி இப்ப சொல்றதுக்காக டெல்லிக்கு போயிருக்காரு. அதாவது வேற ஒரு விஷயத்துக்காக டெல்லி கூப்பிட்டு இருக்காங்க. என்னன்னா சிபி ராதாகிருஷ்ணன் நாளைக்கு பதவி ஏற்கிறாருல, அதை பார்த்துட்டு அப்படியே அமித்ஷா ஜியை பார்த்து இப்படி எனக்கு கட்சியில மரியாதை இல்லை அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட எல்லா புகாரையும் சொல்லலாம்னு தான் போயிருக்காராம். அதை பத்தி நம்ம போட்டதுதான் அவர் வந்து கொஞ்சம் கோபமாயிட்டாரு. அவர் வந்து அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொன்னு என்னன்னா, அமித்ஷா கிட்ட அப்பாயின்மெண்ட் யார் வாங்கி தருவா, மாநில தலைவர் வாங்கி தருவாங்க அப்படிங்கிறது புதுசா தெரிஞ்சது. ஆமா, ஏன்னா செங்கோட்டையன் டைரக்டா போய் அமித்ஷா அப்பாயின்மெண்ட் எல்லாம் வாங்கியிருக்க முடியும். அப்ப நயினார் நாகேந்திரன் வாங்கலாம், வாங்கி கொடுத்தது யாரு? வாங்கி கொடுத்தவர் தான் மாநில தலைவரா அப்படி செயல்பட்டு இருக்காரா பின்னணியில? அதுதான், வாங்கி கொடுத்த கருப்பு ஆடு யாருன்னு தேடிக்கிட்டு இருக்காங்களாமா அவங்களே, நயினார் நாகேந்திரன் தரப்பே. பட் ஒருத்தர் மேல ஹெவியா சந்தேகம் இருக்கான். அவர் மேல சொல்லிட்டீங்க. அதான், அவர் வேற கோவையில வந்து ஒரு ஒரு பகுதியில வந்து பெரிய லேண்ட் எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணி ஏதோ பண்ணிட்டு இருக்காராமா. அவர் கட்சிக்குள்ளே இது வந்து வீடியோ எல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க பிஜேபி ஆட்களே. சீமான் ஆடு மாடுகள் மாநாடு, மரங்கள் மாநாடு, அது தொடர்ச்சியா பல மாநாடுகள் பிளான்ல வச்சிருக்கிறாரு. மனிதர்களோட மாநாடு நடத்துறது கிடையாதா? மனிதர்களோட மாநாடு நடக்கும், அதுவும் நடக்கும். முதல்ல கொஞ்சம் இந்த மண் வள மாநாடு வந்து இப்ப தர்மபுரியில பிளான் பண்ணிருக்காரு. அதுக்கடுத்து கிருஷ்ணகிரியில மலைகளின் மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு மலை மேல ஏறிலாம் பேசுவாருன்னு நினைக்கிறேன். ஓகே. அதுக்கடுத்து தூத்துக்குடியில கடல் அம்மா மாநாடு. கடல் இல்ல, கடல் அம்மா, கடல் மாதா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடலுக்குள்ளே போய் பேசுவாருன்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னொரு மாநாடு ஒண்ணு போட்டிருக்காரு, தஞ்சாவூர்ல தண்ணீரின் மாநாடு. தண்ணீரின் மாநாடு அப்படின்னு சொல்லி டெல்டால ஒரு மாநாட போட்டிருக்காரு. ஓட்டு வாங்குற யாருக்கிட்டையும் பேசுற மாதிரி தெரியலையே. ஆமா, ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட திருநாய்களுக்காக ரொம்ப இறக்கப்பட்டு பேசியிருந்தாரு. சோ திருநாய்கள் மாநாடு எதுவும் போடுறாரா என்னங்கிறது நமக்கு தெரியும். அவங்களுக்கெல்லாம் வாக்குரிமை கிடையாதுங்க ஐயா. கிடையாது, இருந்தாலும் அவங்களுக்காக பேசுறதுக்கு ஒரு குரலா அண்ணன் தானே இருக்காரு. ஓஹோ. குடியரசு துணைத் தலைவர் தேர்தல்ல சிபி ராதாகிருஷ்ணன் ஜெயிச்சிட்டாரு. ஆமா, ஆனா இந்தியா கூட்டணி எதிர்பார்த்த வாக்குகள் கிடைக்கல. ஒரு 15-20 வாக்குகள் வந்து என்டிஏ கூட்டணிக்கு போயிருச்சு. எப்படி அது போச்சு அப்படிங்கிற அந்த ஆராய்ச்சியில அவங்க இறங்கி இருக்கும் போது அமைச்சர் ரிஜிஜு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மனசாட்சியப்படி சிபி ராதாகிருஷ்ணனுக்கு வாக்களிச்ச இந்தியா கூட்டணியை சேர்ந்தவங்களுக்கு நன்றி அப்படிங்கிறத போட்டு கொளுத்து விட்டு போயிட்டாரு. இப்ப வந்து
இந்தியா பிளாக்ல வந்து யார் அந்த மனசாட்சிப்படி வாக்களிச்சவங்க அப்படின்னு தேடிட்டு இருக்காங்க. ஆமா, அவங்க வந்து ஆம் ஆத்மியா இருக்கலாம். அவங்களே பாஜக காரங்களே என்ன சொல்றாங்கன்னா, ஆம் ஆத்மி பாதி பேர் இங்க போட்டாங்க, சிவசேனால உத்தவ் தாக்கரே பிரிவுல இருந்து கூட நமக்கு வாக்குகள் வந்திருக்குன்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல 315 அந்த அளவு தான் எதிர்பார்த்தாங்க. அந்த 15 இன்வாலிட் ஓட்ஸ் அப்ப நம்மளோட இன்வாலிட் ஆக்கி இருக்காங்களா, நம்மள பலவீனமா காட்டாங்க சந்தேகமும் காங்கிரஸ்க்கு இருக்கு. காங்கிரஸோட மக்களவை கொறடா மாணிக்கம் தாக்கூர் அவர் வந்து என்ன கேட்டிருக்காரு, கிரண் ரிஜிஜுவோட போஸ்ட்ல என்ன கேட்டிருக்காருன்னா, இங்கேயும் வாக்கு திருட்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகத்தை கிளப்பி இருக்காரு. ஸோ இந்த வாக்கு திருட்டு பத்தி பேசும்போது ரேபரலி போயிருக்காரு, 2 நாள் சுற்றுப்பயணமா ராகுல் காந்தி போயிருக்காரு அவரோட தொகுதிக்கு. அவரோட தொகுதி ரொம்ப நாள் கழிச்சு போறாரு, ரொம்ப நாள் கழிச்சு போயிட்டு இருக்காரு. அங்க போயிட்டு என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, அந்த வாக்கு திருட்டு பத்தி தான் பேசியிருக்காரு. நாங்க வந்து பல தொகுதிகள்ல பல மாநிலங்கள்ல வாக்கு திருட்டு நடந்திருக்கு. இந்த வாக்கு திருட்டு ஆதாரங்களை மக்கள்கிட்ட நேரடியா காங்கிரஸ் தொண்டர்கள் கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க, அந்த வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதையே ஒரு பிரச்சாரமா எடுத்திருக்கிறாங்க போல. பிரதமர் மோடி இன்னைக்கு வாரணாசி போயிருந்தாரு. அங்க கொஞ்சம் அவர் போனதுனால நேர்கள்லாம் போயிருந்தாங்க போல. இங்க டிராபிக் ஜாம் ஆயிருக்கு, நிறுத்திருக்காங்க. சரி, ஜி வராரு அப்படின்ட்டு இருக்காங்க. ஜி வராரா பாத்துருவோம் ஜி என்று எட்டி பாத்துருக்காங்க. மேல போயிருக்காரு, சல்யூட் அடிச்சிருக்காங்க. அங்க விவேக் காமெடி வந்து ரீக்ரியேட் பண்ணிருக்காங்க. ஓ, இப்பதான் அந்த லெவலுக்கே வந்திருக்காங்க. சோ ஜி அங்க வந்து மீட்டிங்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அவர் வந்து அப்புறம் அந்த வெள்ளம் பாதித்த இடங்கள்லாம் கூட இன்னைக்கு போய் பார்வையிடுறாரு. அப்படியே வந்தோம்னா அவரு மணிப்பூரும் வந்து போறாரு. ஆமா, மணிப்பூர் போறப்போ ஒரு சின்ன சர்ச்சையும் வந்திருக்காங்க. இந்த குக்கி இன அமைப்புகள்லாம் வந்து அவர் வரதை வந்து நாங்க வரவேற்கிறோம் தான், ஏன்னா இவ்வளவு நாள் கழிச்சாவது வராரே அப்படிங்கறதுனால நாங்க வரவேற்கிறோம். ஆனா அவருக்கு ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி எல்லாம் நீங்க வச்சிருக்கீங்க, நடன நிகழ்ச்சி எல்லாம் வச்சு அவரை வரவேற்கிறாங்க. எங்க கண்ணீரே இன்னும் காயலங்கும் போது அந்த நடன நிகழ்ச்சிகள்லாம் பார்த்துட்டு நாங்க எப்படி அவரை வரவேற்கிறது? ஏன்னா அந்த ஊர்ல அவ்வளவு உயிர்கள் போயிருக்கு. ஆமா, ஆனா வந்து இப்படி ஒரு ஏற்பாட மத்திய அரசு பண்ணிருக்காங்க போல. பாப்போம் அங்க போய் என்ன பண்றாருன்ட்டு. வருண், எல்லா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கியா? ஆதார்ல இருந்து எல்லாம் கரெக்டான அட்ரஸ் ப்ரூஃபோட. 12வது டாக்குமெண்ட் இருக்கு. அப்ப மீதி 11 அது பாத்துக்கலாம். இப்ப தேர்தல் ஆணையமே அட்வைஸ் பண்ணிருக்காங்க அவங்க அதிகாரிகளுக்கு, ஆதாரையும் எடுத்துக்கணும் சாருக்கு அப்படின்ட்டு. ஆமா, இது ஏன் சொல்றேன்னா, பீகார்ல மட்டும் கிடையாது, அடுத்து இந்தியா முழுக்க இந்த SIR அப்படின்னு சொல்லப்படுற ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை தேர்தல் ஆணையம் மேற்கொள்றதாக அறிவிச்சிருக்காங்க. இன்னைக்கு அனைத்து மாநில தேர்தல் ஆணையர்களோடையும் பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க, ஏற்பாடுகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி. சோ விரைவில் நம்மளை நோக்கி அது வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத வந்து புரிஞ்சுக்கலாம். அதனால ஆவணங்கள் எல்லாம் சரியா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கங்க, இல்லாட்டி ஓட்டர் லிஸ்ட்ல இருந்து பேரை தூக்கிடுவாங்க. எப்ப வரும்னு நம்மளே கணிச்சிடலாம். ஏன்னா தமிழ்நாட்டுக்கு இப்ப ஏப்ரல் மேல தேர்தல்னா டிசம்பர் ஜனவரியில தான் வருவாங்க. நெருங்கி வந்தாதானே அது கரெக்டா இருக்கும். அதனால அப்படிதான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்பவே வந்தா டைம் ரொம்ப இருக்கு, ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா. சரி, ஓகே. அதே மாதிரி இந்த டைம் அதெல்லாம் பத்தி பேசும்போது 75 வயசுக்கு அப்புறம் கிடையாது, பதவியில இருக்க முடியாதுன்னு அத்வானி பல பேருக்கு சொன்னாங்க. பட் இப்ப 2 பேர் 75 வயசு கிட்ட வந்து நிக்கிறாங்க. ஒருத்தர் கடந்துட்டாரு, மோகன் பகவத். சும்மா அவங்களை போ சொல்றதுக்காக சொன்னதுப்பா, அதெல்லாம் நாங்க ஃபாலோ பண்ண முடியுமா? அப்ப அவங்க எல்லாம் என்ன தக்காளி தொக்கா? அத வந்து மோடி அமித்ஷா தான் சொல்லணும் அத. ஆமா, இப்ப வந்து பிரதமர் மோடி RSS தலைவர் மோகன் பகவத்துக்கு 75வது பிறந்தநாள் வாழ்த்தை வந்து சொல்லியிருக்காரு. வாழ்த்தா சொல்லல, மடலாகவே எழுதியிருக்காரு, கட்டுரை மாதிரி எழுதியிருக்காரு போல. நம்ம ஒரு யூடியூபர்னு தெரியும், சிங்கர்னு தெரியும், டான்சர் தெரியல, பட் கட்டுரையாளர் போல. ஆமா ஆமா, எழுதியிருக்காரு மிக நீண்ட கட்டுரை. அதுல என்ன சொல்றாரு, இந்த நாட்டுக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு மனிதர் மோகன் பகவத். இன்னும் பல சாதனைகளை பண்ணியிருக்காரு, நாட்டுக்காக பல தியாகங்களை பண்ணியிருக்காரு. அவருக்கு என்னுடைய 75வது பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்ல, இந்த வருஷம் ஒரு வினோதமான இது கனெக்ஷன் இருக்கு. அக்டோபர் 2ஆம் தேதி RSS 100 விழா நடக்குது. அன்னைக்கு என்ன நடந்துச்சு, காந்தி ஜெயந்தியும் அன்னைக்குதான் வருது. சோ எப்படி ஒரு கோயின்சைட் ஆகுது பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. இதுல பல விஷயங்கள் அடங்கி இருக்கு உள்ள. ஆமா, காந்தியை சுட்டு கொண்டது யாரு? கோட்சே. அவர் எதுல இருந்தாரு? RSSல இருந்தாருன்னு காங்கிரஸ்ல சொல்றாங்க. ஆமா, சோ இத கோயின்சிடென்ஸ்னு பிரதமர் மோடி சொல்லிட்டு போறாருன்னா அவர் என்ன செய்தியை சொல்ல வர்றாரு? இதுல வந்து எந்த டோன்ல அவர் சொல்றாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியல. பரமாத்மா தான் நமக்கு வெளிச்சத்தை காட்டணும். ஆளுநர்கள் மசோதா மேல உட்கார்ந்துகிட்டே இருக்க கூடாது, ஒரு கால வரையறைக்குள்ள முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் ஒரு சிறப்பான தீர்ப்பு கொடுத்தாங்க. அந்த தீர்ப்புக்கு எதிராக குடியரசுத் தலைவர் அவங்க சில விளக்கங்களை உச்சநீதிமன்றம் கேட்டிருந்தாங்க. அந்த விளக்கம் தொடர்பாக இப்போ ஒரு வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. எல்லா மாநிலங்கள் தரப்புலையும் அதுக்கான விளக்கங்கள் அவங்கவுங்க தரப்பு நியாயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. பாஜக ஆளாத மாநிலங்கள்ல இருந்து அது சரியான தீர்ப்பு அப்படின்றாங்க. பாஜக ஆள்கிற மாநிலங்களும் மத்திய அரசும் இல்ல அது தவறான தீர்ப்பு, அதுல சில மாற்றங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப மத்திய அரசினுடைய சொலிசிட்டர் ஜெனரல் அவர் என்ன சொல்றாருன்னா,
ஆளுநர்கள் ஒரு மசோதா மேல ரொம்ப நாள் உட்கார்ந்து இருக்கிறத வந்து நான் நியாயப்படுத்தல. ஆனா அதுக்காக ஒரு டைம் ஃப்ரேமையும் பிக்ஸ் பண்ணக்கூடாது. நீங்க இந்தியாவுடைய ஹிஸ்டரி எடுத்து பாத்தீங்கன்னா 17,000 மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அதுல 20 மசோதாக்கள் மட்டும்தான் பெண்டிங் இருக்கு. 90% மசோதாக்களுக்கு ஆளுநர்கள் ஒப்புதல் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா தலைமை நீதிபதி கவாயே இந்த டேட்டாவை சொல்லும்போது என்ன சொன்னாருன்னா, நீங்களா ஒரு டேட்டா சொல்லிக்கிட்டா எப்படி, எங்களுக்கு அந்த டேட்டாவை காட்டுங்க, நீங்களா பேசிட்டு இருக்க கூடாது இல்லையா அப்படின்னு சொல்றாரு அவரு. இந்த ரெடி பண்ணி எடுத்துட்டு வரோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த விஷயத்துல கூடிய சீக்கிரத்துல ஒரு உத்தரவுமே வரலாம் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். பட் சொலிசிட்டர் ஜெனரல் என்ன சொல்ல வராருங்கிறதே நமக்கு புரியல. ஆளுநர்கள் அப்படிதான் உட்கார்ந்து இருப்பாங்க, அதெல்லாம் நீங்க கேட்க கூடாதுன்னு சொல்றாருன்னு நினைக்கிறேன். ஏதோ சொல்ல வராரு. ஐநால வந்து சுவிட்சர்லாந்து சில கருத்துக்களை வந்து சொல்லியிருந்தாங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்திய அரசு வந்து சிறுபான்மையினர்களை ஒடுக்கக்கூடாது, அவங்கள பாதுகாக்கணும். அதே நேரத்துல கருத்து சுதந்திரத்தையும் ஒரு பாதுகாக்க வேண்டிய ஒரு கட்டாயம் அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு இந்திய அரசுக்கு அறிவுரை சொல்ற மாதிரி சில விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. இப்ப இந்தியா வந்து இதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. உங்க நாட்டிலே வந்து இனவெறி இருக்கு, ஒரு சமத்துவமின்மை இருக்கு, நிறவெறி, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்நியர்கள் வெளிநாட்டுல இருந்து யார் வந்தாலும் அவங்க மேல ஒரு வெறுப்பு உமிழப்படுது உங்க நாட்டுல. அதெல்லாம் முதல்ல பாருங்க, நாங்க வந்து எல்லாம் சரியாதான் இருக்கோம், இதுல ஏதாவது உதவி தேவைன்னா கூட எங்க நாட்டை கேளுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கண்டனத்தை அங்க இந்தியாவுக்கான தூதர் வந்து அங்க ஐநால சொல்லியிருக்காரு. சுவிட்சர்லாந்து ஒரு பக்கம்னா அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் நேத்து ஒரு மாதிரி பேசுறாரு, இன்னைக்கு வேற மாதிரி பேசுறாரு. என்ன அவர் எப்ப புரிஞ்சுக்கிறது, எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு புரிய மாட்டேங்குது. நேத்துதான் மோடி என்னுடைய நண்பர், அவரை நான் விரைவில் சந்திக்க இருக்கிறேன், அவரோட பேச இருக்கிறேன் அப்படிலாம் வந்து சொல்லியிருந்தாரு. ஆனா இன்னைக்கு என்ன சொல்றாரு, ஐரோப்பிய நாடுகள் கிட்ட நீங்க இந்தியா மேலேயும் சைனா மேலேயும் 100% வரி விதிப்பை செய்யுங்க, வந்து ரஷ்யா கிட்ட எண்ணெய் வாங்குறதுக்காக அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. அவங்கள தூண்டி விடுறாரு, நீங்க பண்ணா நானும் பண்றேன் அப்படின்றாரு. சோ இங்க டியர் ஃப்ரெண்டுங்க வேண்டியது அங்க போய் ஏத்தி விட வேண்டியது என்ன மனநிலைன்னு தெரியல. பிரதமர் மோடி அவசரப்பட்டு ரீட்வீட் பண்ணி என்னுடைய நண்பர் ட்ரம்ப், நானும் அவர்கிட்ட பேசுறதுக்கு ஆவலா இருக்கேன் அப்படிலாம் பேசிட்டு இருக்காரு. ஆமா, அதே மாதிரி ட்ரம்ப்புக்கு நெருக்கமான ஒருத்தர் இன்னைக்கு சுட்டுக் கொல்லப்பட்டதும் ஒரு பெரிய அதிர்ச்சியா அமெரிக்கால மாறி இருக்கு. உலக அளவுல ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவம் தான். ஏன்னா ஒரு கல்லூரியில சார்லி கிரிக் அப்படிங்கிறவர் ஒரு ஸ்பீச் பண்ணிட்டு இருக்காரு. 3000 மாணவர்கள் பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு ஸ்னைப்பர் வந்து அவர் சுடுறாரு. கழுத்துல குண்டுபட்டு ரத்த வெள்ளத்துல அவர் வந்து உயிரிழக்கிறாரு. ரொம்ப அதிர்ச்சிகரமான ஒரு கொலையாக இது நடந்திருக்கு. இவர் சார்லி கிர்க் அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னு பார்த்தா, ஒரு ரைட் விங் ஆதரவாளர். குறிப்பா ட்ரம்ப் வந்து தேர்தலை ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப தீவிரமான பிரச்சாரங்களை மேற்கொண்டவர். இளைஞர்கள் மத்தியில கொஞ்சம் பிரபலமானவர் அப்படிங்கிறது சொல்லப்படுது. ஸோ டொனால்டு ட்ரம்ப்பே வந்து இன்னைக்கு கொந்தளிச்சு போய் அவருடைய அந்த கொலைக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சு வருத்தமும் தெரிவிச்சிருக்காரு. அமெரிக்க அதிபருக்கு நெருக்கமான ஒருத்தர் வந்து கொல்லப்பட்டது, அதுவும் பிராட் டே லைட்ல இத்தனை பேர் இருக்கும்போது, ஒரு கேமராலாம் பார்த்துட்டு இருக்கும்போது வந்து இந்த மாதிரி ஒரு கொலை நடந்தது அப்படிங்கிறது சர்வதேச அளவுல சமீபத்துல நடக்காத ஒரு சம்பவமாக பார்க்கப்படுது. ஆமா, இன்னைக்குதான் வந்து 9/11 அந்த அட்டாக், இரட்டை கோபுரம் அட்டாக் கூட அமெரிக்காவில் நடந்தது. அதே நாள்ல இன்னொரு சம்பவம், ஒரு துப்பாக்கி சூடு சம்பவம் நடந்திருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, நேபாளில் அந்த போராட்டம் தீவிரமா இருந்தது, அதனால ஆட்சியாளர்கள்லாம் விரட்டி அடிக்கப்பட்டாங்க. இப்ப அந்த இடைக்கால பிரதமரா யார் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்கு. ஏற்கனவே பாலேந்திர ஷா அப்படிங்கிற ஒருத்தர், அவர் வந்து காட்மண்டுவோட மேயரா இருக்காரு. இவர் சுயேட்சை தான், இருந்தாலும் இவர் ரேப் பாடகருங்கிறதுனால சமத்துவமின்மை, அங்க உள்ள பிரச்சனைகள், வேலைவாய்ப்பின்மை, இதை பத்திலாம் அந்த ரேப் பாடல்களை பாடி அவர் வந்து தனிப்பட்ட முறையிலேயே செல்வாக்கு பெற்று இப்ப காட்மண்டு மேயராகவும் ஆயிருக்காரு. அவர் பேர் அடிபட்டுச்சு. இதுக்கிடையில ராணுவம் வந்து ஒரு ஆயிரக்கணக்கான அந்த ஜென்சி கிட்ஸ், அவங்க தானே போராடினாங்க, அவங்களோட ஒரு காணொலி வாயிலா ஒரு மீட்டிங் நடத்திருந்தாங்க. அதுல வந்து உச்சநீதிமன்றம், நேபாள் உச்சநீதிமன்றத்தோட முதல் பெண் நீதிபதியா இருந்த சுஷீலா கார்கி, இவங்க வந்து இப்ப ரிட்டையர் ஆயிட்டாங்க. இவங்க வந்து நிறைய தீர்ப்புகள் கரப்ஷனுக்கு எதிராக வந்து கொடுத்துருக்காங்க. நீதித்துறையிலையும் சுதந்திரம் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ச்சியா பேசிட்டு இருக்கவங்க. இவங்க வந்தா சரியா இருக்கும்னு போராட்டக்காரர்கள் நினைக்கிறதா ராணுவம் தரப்பு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க இடைக்கால பிரதமரா வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. பார்ப்போம். மீ டூ அனதர் நியூ ப்ராப்ளம். இருக்கிற பிரச்சனையில நீ வேற வந்து தொலைஞ்சிருக்க. இப்போல்லாம் நினைச்சது எல்லாமே நடக்குது. எப்படி ப்ரோ? கனவுலதான். அதிமுகவில் நிகழும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணம் திமுக தான். நயினார் நாகேந்திரன். நேரு பி லைக், நல்ல வேலை இதுவே மோடியா இருந்தா என் மேல பழிய போட்டிருப்பாப்ல. ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் மோடி பங்கேற்க மாட்டார். உள்ளூர் பார்லிமெண்ட்லயே கலந்துக்க மாட்டாரு. போவியா? அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. சரி, இன்னைக்கு விருது யாரு கொடுப்போம்?
வியாழக்கிழமை ஆனாலே எனக்கு எடுத்து வச்சிருங்க விருதுங்கிற மாதிரியே ஐயா வார வாரம் வந்துகிட்டு இருக்காங்க. ஆமா, அதுவும் இன்னைக்கு ஸ்பெஷல் விசித்திர வேளாணாக வேற ஆக்கியிருக்காரு. ஆமா, ஏன்னா நான் ஒரு வேலை கொடுத்தேன் என் மகனுக்கு, அதை சரியா செய்யல, தகுதியே இல்ல அந்த தகுதியே. அப்புறம் ஏன் கொடுத்தீங்க? தெரியாம கொடுத்துட்டேன், அது நான் பண்ண பாவம் தான் அப்படின்லாம் பேசியிருக்காரு முன்னாடியே. சரி, சோழி எல்லாம் முடிஞ்சது உனக்கு கொடுத்த சோழி எல்லாம், அதனால ஒட்டுமொத்தமா சோழியை முடிச்சு விட்டுறேன், இனிஷியல் தவிர உனக்கு வேற எதுவுமே கிடையாது அப்படின்ட்டாரு. அதனால சோழி முடிஞ்சதுங்கிற விருதை ராமதாஸுக்கும் அன்புமணிக்கும் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு நம்ம கிளம்புவோம். நன்றி. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம்.